கைஸ் கிளம்பிட்டோம் பேக் டு த ஆஃப் ரோட். ஸோ வியூ பாயிண்ட் முடிச்சாச்சு. இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட், இது பேரெல்லாம் இல்லை கைஸ் எதுவுமே. இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்க்கெல்லாம் பேர் கிண்ணக்குறையில் ஒரு வியூ பாயிண்ட்டு, கிண்ணக்குறைக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்மளது வேறு மிரர், பார் அண்ட் மிரரு ஒரு சைடு ஸ்க்ரூ இதாகி போச்சு. ரோடு பயங்கரங்க. Guys, hold up. Bro, வரதா? ஏங்க சரி, நீங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விடுங்க, இல்லைன்னா இந்த பக்கம் எடுங்க. சரி, நீங்கள் எடுக்க முடியாது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சே விடுங்க. நான் கொஞ்சம் கிரிப்பியாக பின்னாடி பிடிச்சிருக்கிறேன். அது இந்த டயருக்கு அதுதான் பிரச்சனை. இது ரொம்ப மோல்டுமா. இன்னும் பிரேக்கிங்லேயே இருங்க. இப்போ வேணால் லைட்டாக லெஃப்ட் எடுக்கிறேன்னு எடுங்க, அந்த கல்லில் ஏற்றிக்குங்க. ஓகே, ஓகே. அது இந்த ஹேண்ட் பாரை ஸ்ட்ரைட்டாகவே வைக்கணும். ஓகேம்மா, உட்கார்றியா? நிற்கிறாங்களா, போயிட்டாங்களா பசங்க? கைஸ், அந்த வியூ பாயிண்ட்டே பார்த்து முடித்து விட்டு அந்த ஆஃப் ரோடையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே உலாவிட்டுருக்குறோம். விச் ஒன்? இந்த கவர்மெண்ட்ஸ் கிண்ணக்குறை கவர்மெண்ட் ஸ்கூல். அப்படியே போனோம் அப்படின்னோம்னா
பெரிய சீக்கை போய்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏரிய சீகையோட மெயினே இந்த எல்லோ ஹவுஸ் தான், எல்லோ ஸ்ட்ரீட் தான். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உள்ள என்ட்ராகிறோம். ஏரிய சீகை போட் பாருங்க. இங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படியே. See this beauty guys. ஒரு அழகான கிராமம். நல்லா இருக்குல்ல கைஸ்? ஏரியாசிக்கு வந்துட்டோம். அப்படியே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போகிறேன். சில விஷயங்கள் இருக்குது, நான் அதையே சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்களா, சிதிஸ் இந்த எல்லோ ஸ்ட்ரீட் அப்படின்னாலே இங்கே ஏரியாசிக்கு தான். ஸோ ஏரியாசிக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பைக் பார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து போகிறதில்ல. பிகாஸ் என்னென்னா நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க தெரியுதா. ஸோ ரோட்டில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நாளான்னைக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே, மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து உள்ளே கோலம் போட்டுருக்காங்க ரோட்லலாம். ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தெரியுதுங்களா, இது ஆக்சுவலாக உள்ளே விடலை, பட் உள்ளே போயிருந்து அது நல்லா காமிச்சிருப்பேன். இது வந்து அவங்களோட ரொம்ப காலமாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன மாதிரி. ஸோ ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கோயில் மாதிரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கோயில்னு வைங்களே. அந்த கல்லாம் இருக்குது பாருங்க, அந்த இது. ஓகே, இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அது சொல்ல வேண்டாம். இது என்னமோ கோயில் ஃபங்க்ஷன்றனால நான் சரி இதை வந்து இது மேலே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் வில்லேஜ். ஸோ அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இது அதுக்கூட வந்து ஃபினிஷு. ஸோ அதை தாண்டி வந்து போக முடியாது. கொஞ்சம் நேரம் உட்காரலன்னா கூட எனக்கு இந்த இடத்துல உட்கார முடியல. ஃப்ராங்காக சொல்லணுன்னா, யாராவது புதுசாக வந்தாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள ஜஸ்ட் அலோவ் பண்ணாட்டி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். பட் வந்து இங்கே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, என்னென்னு தெரில. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனால் கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒருத்தர் என்னென்னா இங்கே லோக்கல் ஆளுங்க மட்டும்தான் அதோட வெளியில் இருந்தெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி வந்து எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. ஒரு லோக்கல் பீப்புள்ஸ் இருந்தால், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியுமா என்னன்னு தெரில. ஸோ அதுவும் இருந்துச்சுன்னா போடுங்க. பட் ஒரு வேளை இந்த நான் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஊருக்காரவங்க மேபி யாரோ பார்த்தாலோ இல்லை ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். பட் எங்களுக்கு இப்போ வந்தப்போ இதுதான் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து அவங்கள யாரையும் ப்ளேம் பண்ணி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் அதான் நடந்திருக்கு, நான் நடந்தது சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இதை தாண்டி அந்த கேட் தாண்டி அலோடு இல்லை. ஓகேங்களா, சரி கைஸ் வாங்க போகலாம். நான் சம்திங் என்னமோ இது நினச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் கைஸ், அதான் கிளம்பியாச்சு. ஏரியாசிக்கு வந்து ஆசையாக பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி ஒன்ஸ் அகைன் பார்த்துக்குங்க. அதான் சொன்னது தான், உள்ளே விடலை, ஊர் கட்டுப்பாடு அந்த மாதிரி சம் விஷயங்கள். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க, பல நாள் எல்லாம் பழகுறாங்க. இங்கே வந்து தான் மீட் பண்ணிக்கிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா எல்லோரும் ஒரே கட்சி ஆகிட்டோம். ஏன் உள்ளே விடல கேள்வி கேட்கல தான் தோணுது. லோக்கல்ஸ் நிறையா இருக்காங்க. அது இன்னும் 2 டேஸில் வந்து இங்கே கோயில் ஃபங்க்ஷன் இருக்காமா. அவங்க பேக் சைடு தெரியுதா ஒரு கோயில் உள்ளே இருக்குது. ஸோ மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம ப்ரோஸ் எல்லாம் ரிட்டன் கோயம்புத்தூரா ப்ரோ? ஓகே, எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா? இல்லை சில சாப்பிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எது வேணுன்றீங்க. கண்டென்ட் கோரியாக வர மாட்டேங்குது. ஓகே ப்ரோ, சரி. வந்ததுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மீட் பண்ணியாச்சு.
சரி கைஸ் வாங்க போவோம். இங்கே இன்னும் போகும்போது நிறைய சொல்கிறேன் வாங்க என்னென்ன நடந்தது. இன்னும் லைனாக புலம்பிட்டு தானே போகிறோம் அது வரைக்கும். சரி கைஸ் பார்க்கலாம். ஓகே பாய் காய்ஸ். ஏதோ ஹிரீசிக்கு ஒரு லெவலுக்கு பார்த்துருப்போம் அந்த வில்லேஜை. மெயினான அந்த சர்க்கிளுக்கு போக முடியலைங்க, இந்த லாஸ்ட் ரோட் சர்க்கிளுக்கு. பட் இதுதான் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஹிரேசிகை முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். கிண்ணக்குறையை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ வந்த வழியிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்து பசிக்குது. என்னமோ பெருசாக சொல்ல போகிற மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு பசிக்குதுன்ட்டேன் நான். இந்த பசிக்கை அதிகம் தாங்க. ஏன்னா மார்னிங் வந்து பெருசாக எதுவும் ஃபுட்டெல்லாம் இல்லை, ஏதோ ப்ரெட் ஆம்லேட் மட்டும் தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் பசியாக இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் ஒரு பிளேஸ் பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற எதுனால முடிவு பண்ணலாம். அவ்வளோதான். இனி ரிட்டன் அப்படியே கீழே இருக்கிறது தான், பேக் டு ஹோம். ஸோ அந்த ரைட் மட்டும்தான், பேக் டு ஹோம் ரைட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எப்படியோ வந்து இன்றைக்கி காலையில் இந்த சண்டே ஒன் டே ரைடை நம்ம திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அவினாஷி, தென் வந்து கருவலூர், அன்னூர், மேட்டுப்பாளையம், அப்புறம் அங்கேருந்து காட்டேரி ஜங்ஷன், அதிலிருந்து மஞ்சூர், வந்து மஞ்சூர்லேருந்து கிண்ணக்குறை அப்படியே இசிகையோட நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே மெதுவாக, ஏன்னா நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சன்லைட், வெயில் நல்லா வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கிளைமேட். ஸோ அதுதான். மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிளேஸ். இங்கே எனக்கு ரைட் பண்ணி உள்ளே வர்றது தான் வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பென்ஸ்டாக் இது இசூசி வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அந்த பக்கம் இருக்குது, அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. அங்கே இந்த பக்கம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 1000 அடி இருக்கும் பள்ளம். அதான் அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பென்ஸ்டாக் அந்த வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக இது பென்ஸ்டாக் கிடையாது. ஆக்சுவல் பென்ஸ்டாக் வந்து அந்த சைடு இருக்குது. இங்கே வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக அங்கே தெரியிற வியூ தான் இதுவும் தெரியும். நாங்கள் இது எஸ்டேட் ரோடு. பட் என்னன்னா உள்ள போகிறோம், ரொம்ப பக்கம் தான் மெயின்ல இருந்து, ரோட்ல இருந்து. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். இந்த அவர் சொன்ன லோக்கல் பீப்புள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்கும் அப்படின்னாப்புல. 500 மீட்டர் கிடையாது, 1000 ஃபீட் தான் இருக்கும். 500 மீட்டர் 500 ஃபீட் சொன்னாப்புல. பட் இது அபோவ் 1000 ஃபீட்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹைட். ஸோ சூசைட் பாயிண்ட்னு சொல்லலாம் இல்லை, பட் சரி சிம்பிளாக வந்து சூசைட் பாயிண்ட் சொல்லிடலாம், அவ்வளோதான். ரொம்ப டேஞ்சருங்க. பட் அங்கேயும் வந்து நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பிடிச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாட்டிலாக கிடக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் புலி நடமாட்டமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. புலி நடமாட்டமும் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த பென்ஸ் ஸ்டாக்ல வந்து சொன்னாங்க யாரும் அலோவ் பண்றது இல்லை. வந்து அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் அதுக்கு ஒரு செக்யூர் இருக்க மாதிரி. அந்த கெஸ்ட் ஹவுஸ் தாண்டி தான் போகணும். அந்த இடர்ஸ் அவங்க சரௌண்டிங்கை தாண்டி ஏரியா தாண்டி. ஸோ அதனால யாரும் அலோவ் பண்றது. ஸோ ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். அதனால தான். சரி கஷ், செம்ம வெயில். நம்ம வந்து காரமடை ரோட்டில் தான் இறங்கிட்டு இருக்கோம் மஞ்சூர்லேருந்து. ஸோ அப்படியே இறங்குவோமா. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு உடம்புலாம். லைட்டாக தண்ணி குடிச்சு அந்த போயிட்டு நடந்து வந்ததே ஒரு மாதிரி. உடம்பு மட்டும் இல்லைங்க,
மனசுமே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் ஒரு பக்கம் சுத்தமா முடியல. சரி கைஸ் போலாமா? சரி வாங்க. இது நினைச்ச மாதிரி இல்லை. எதுங்க? எதுன்னு நான் கிண்ணக்குறை அந்த ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் இங்க வந்து அந்த ரவுண்டானா பார்க்க போனது அது வேற மாதிரி. அது அங்கேயே காண்டாக்கிட்டாருங்க. நல்லா இருந்துச்சு. பட் ஆனா வெயில் போட்டு வாட்டி எடுத்துச்சு. எனக்கு அந்த லாஸ்ட் இங்க முதற்கொண்டு வெயில் சின்ன அடி அடிக்குதுன்னா அப்ப கீழே இருந்து நடந்து பாருங்க. கிடைக்கும் நம்ம பட் அதுக்கே லைட்டா காத்தடிச்சாவும் சின்ன சின்ன இருக்கும். அந்த லைட்டான காத்து அடிக்கிறது இல்லை, அதுதான் இங்க பிரச்சனை. அதுவும் மஞ்சூர் இந்த ஊர் பக்கமெல்லாம் வந்து பயங்கரமா கட்டிட்டு போயிரு. சரி கைஸ் போலாம், ரொம்ப ட்ரை ஆச்சு. 2:30 மணி ஆச்சு. சின்ன ஆறுமலை சாரி ஆறுமலை ரீச் ஆகிற மணி 6 ஆயிரம். சரி ஓகே சொல்லிருக்கேன். வாங்க போலாம். பாருங்க இந்த பெஞ்ச் ஸ்டாக் போகிற வழியில் ஒரு சின்ன பெஞ்ச் அப்படியே உட்காந்து அழகாக வியூ பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன் உங்களுக்கு பெஞ்ச் ஸ்டாக் எதுன்னா அதான் அந்த புஷ்ஷு தெரியுதுங்களா, அதில் தான் உள்ளே இருக்குது. ஸோ அங்கே மேலே ஏறி போய் தான் அந்த வியூ பார்க்க முடியும். பட் நம்ம பார்த்தது அங்கே கிடையாது, இங்கே இந்த இடம் தெரியுதுங்களா, அங்கே ஒரு சின்ன ஒரு வழி போகுதா. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம இது பார்த்தோம். ஸோ அங்கே பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா வியூ அது அந்த பக்கமும் இன்னும் நல்லா தெரியும். பட் இது வந்து இங்கே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு நல்லா பெருசாக இருக்கிறது, அது நல்லா சூப்பராக தெரிஞ்சு. அது அந்த ரெசார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கெஸ்ட் ஹவுஸு. ஸோ அதுதான் செக்யூரிட்டி. அந்த வழியிலேருந்து நம்ம போகணும், அவங்க அலோவ் பண்ணால் தான் நம்ம உள்ளே போக முடியும். பயங்கர காசு. கைஸ் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஜங்ஷனு. மஞ்சூர்லேருந்து வரப்போ இது ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டில் கீழே திரும்பி இறங்காமல் அது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு ரூட் போகும். அதில் போனோம்னா நம்ம பெஞ்ச் ஸ்டாக் போய்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி போன இந்த 3 வியூ பாயிண்ட்லேயே இது ஒன்று மட்டும்தாங்க பேர் இருக்குது, மற்ற 2ல் எதுக்குமே பேர் இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் கிண்ணக்குறைக்கு முன்னாடி, ஒரு வியூ பாயிண்ட் இன்னும் குறையில. ப்ரோ போகிற வரையெல்லாம் வளைச்சு நிற்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? இப்போதான் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே ரைட்டு. சாப்பிட்டாச்சு ப்ரோ, அங்கேயே சாப்பிட்டோம். நீங்கள் பார்சல் வாங்கினீங்களா அந்த ஹோட்டல்லையே? போயிட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்களா, அதையும் போயிட்டு விசிட் அடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹேர்பின் பிராண்டு திரும்புகிறோம் ப்ரோ. அது அந்த திரும்புகிற இடத்துல உள்ள ஒரு ரோடு போங்க, அது உள்ள ஒரு ரோடு போங்க. அது பெஞ்ச் ஸ்டாக்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட். ஆமாம், சரி அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, சேனலில் போட்டு விட்றதாங்க அப்படியே. என்ன பொழப்பு, சண்டே ஆனால் இதை எடுத்து சுற்ற வேண்டியது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு போய் போட வேண்டியது. கைஸ் இப்போது ஒரு கேங் நின்று இருந்தாங்களே, ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துருந்தாங்க. ஒரு காரும், ஸ்விஃப்ட் காரும், அப்புறம் ஒரு என்ஃபீல்டுமே. ஸோ எங்கே பார்த்தோம் அப்படின்னா, இது அங்கே வீடியோ காட்டுற ஹிரியசிகையில் வந்து இவங்களும் வந்தாங்க. நாங்கள் போயிட்டு அங்கே தான் நடந்து போயிட்டு வரோம், உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்க வந்தாங்க. அந்த டே அப்போ தான் பேசணும். ஸோ இவங்களும் கேட்டு பார்த்தாங்க, விடலை உள்ள. ஸோ அங்கே பார்த்தது தான், அங்கே பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு பார்க்கிங்கில் பார்த்தோம். அப்புறம் ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல பார்ப்போம், லஞ்சு. அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல நின்றுருக்காங்க, சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் நிழலாக இருக்குங்களா இந்த ரூட்டில்.
ஸோ அதனால் இங்கே ரெஸ்ட்டை போட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டுருக்காங்க அவங்க பின்னாடி, நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். ஹார்ன் அடிக்காதீங்க. எங்க நான் பக்கத்துலேயே இருக்கா? 5ங்களா? 3ன்னு சொன்னாங்க. 5ஆ? ஏங்க He died. இல்லை 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 ப்ரோ, இங்க கான்வர்சேஷன்ல இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்டைலி 1 2 3யா? சரி, கொள்றேன். The guys are doing prank. சொல்லிட்டாங்களா? ஆமா ப்ரோ, உள்ள 5 இருக்கு. ரொம்ப பெருசு. 2 பேரண்ட் 3 குட்டி. எனி டைம் இந்த பக்கம் வரலான்ற மாதிரி நிக்குது. அதனாலதான் எல்லாம் அலர்ட்டா இருக்காங்க. நான் மட்டும் போய் வண்டி எடுத்துட்டு வர்றோம். இங்க முன்னாடி நிக்க ப்ரோ. உங்க வண்டி எங்க? டக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ? 3.5? உங்களை பிராங்க் பண்ற போன மனசுல திரும்ப கொண்டு வந்துட்டீங்களே. இல்ல, இவரு எல்லா பிளானும் பண்ணாரு, எங்க இங்க கனெக்ட் ஆயிருக்கிற மறந்துட்டாரு. ரெடி 1 2 3 ஆமா. என்ன வெறி கொண்டு வந்துருச்சா? ஹார்ன் அடிக்க கைஸ் அங்க பாருங்க, ஜம்முன்னு நிக்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் அலற விட்டுருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. அண்ணன் பாருங்க, நம்ம கார்கார் அண்ணன். யாரு? கிரீட்டாவா? நம்பர் காமிச்சிடலாமா? வென்யூ இவர் பண்ணாத தரமான சம்பவம். இல்ல, அது ரொம்ப ஆங்கிரியா இருக்கு. குட்டி அங்க பாருங்க, அதோட கோவத்தை காட்டுது பாருங்க. அது வான் பண்ணுது ஆக்சுவலா. அது வான் பண்ணுது. Guys, see this. ஒரு பக்கம் அதை பார்க்க செமையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதோட வார்னிங் லெவல் பாருங்க. அவ்வளவுதான், உனக்கு சோழி முடிஞ்சுன்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குட்டி உள்ள இருக்கு. ஸோ அதை செக்யூர் பண்ணிருக்கு.
என்ன பிரிட்ஜுக்கே வந்துட்டோம். பிரிட்ஜு தாண்டி தான் நிற்கிதா? ஏன் ப்ரோ ப்ரோ அதை பார்த்துட்டிங்களா இல்லை அதை கிராஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை யானை பார்த்துட்டிங்களா இல்லை கிராஸ் பண்ணிட்டீங்களா? நான் உங்களை பார்த்துட்டேன். ஃபைன் ப்ரோ, ஒரே செகண்ட் ப்ரோ. ஏன்னா கார்களை ஃபஸ்ட்டு முன்னாடி அனுப்புனா போகலான்னு பார்த்தோம். பின்னாடி பைக்காரங்களும் போக இப்போ மறுபடியும் அது ரிட்டர்ன் எடுக்குது. அதனால் கொஞ்சம் யானை வீடு இங்கே தான் இருக்கு. யாருங்க அந்த பொட்டிக்காரா? அப்பா இல்ல அந்த பொட்டிக்காரு தான். காய்ஸ் யானை கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு காய்ஸ். இன்னைக்கு நாளோட ட்ரிப்பு முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரூட்டில் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு முள்ளி ரூட்டில் இறங்கியிருப்போமா, காரமடை வந்து அப்புறம் காரமடை பிரிவு ஜெஸ். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஎஸ் சாப்பிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே நியர்பை கருவலூர் பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ இனி அப்படியே வீட்டுக்கு போய் ரிஸ்டப் போட வேண்டியதாக. இப்போ தான் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நாள் வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஒரு பயங்கரமாக வந்து அந்த யானை கிராசிங்கில் வந்து மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே லாக்கு. ஏன்னா அது போயிருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எல்லோரும் பக்கம் போய் பார்க்குறேன்னு அதை நல்லா தூண்டி விட்டுட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக போச்சு. சரி, எனிவே காய்ஸ் நம்ம கீழே இறங்கிட்டோம். ரொம்ப டிலே ஆகி போச்சு இன்றைக்கி நாள் ரைடில். ஸோ அதுதான். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. நமக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 100 ஆச்சு. அது 2 பிரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு டீ அப்போவே. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு 320 ஆச்சு. அது வந்து கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கினதான். கீழே இறங்கி இப்போ லைட்டாக வந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வந்து மற்ற இதை கண்டினியூ பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி நாள் செலவு வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கே வந்து வித்து ஃபியூலோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது ஒரு 900 ஒரு 1200 அவ்வளோதாங்க. 1200க்குள்ளே வந்து இந்த ட்ரிப்பை வந்து நம்ம முடிச்சிட்டோம் வித் ஃபியூலோட. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம நியர்பை அவினாசி வந்தாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? சரி கைஸ், மறுபடியும் வந்து இன்னொரு சூப்பரான ட்ரிப்பில் நம்ம மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறையா பேர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டு எப்போயுமே எனக்கு வேணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூவாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, மறுபடியும் இன்னொரு இதில் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HRS. Love you all guys. Tata, bye, see you.